ஜெசிகா 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 ஃபேமஸ் இன்வென்ச்சர். என் தம்பி கார்டன் மாதிரி உங்களுக்கும் ஒரு தம்பி இருந்தான்னா விசித்திரமான சத்தம் கேக்குறதெல்லாம் உங்களுக்கும் பழகி போயிடும். ஆனா இதெல்லாம் கொஞ்சம் ஓவர் தான். என்ன கார்டன் பண்ணிக்கிட்டு இருக்க? என்ன சத்தம்? நீ சத்தம் போடுறத நிறுத்தினதால உனக்கு இப்ப அந்த சத்தம் கேட்காது. நான் என்ன பண்ண? ஏதோ சத்தம் போட்டுக்கிட்டு இருந்தியே. என்ன சத்தம்? என்ன பார்த்தா உனக்கு கிண்டலா இருக்கா? என்ன நடக்குது இங்க? உண்மையா தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறியா? ஆமா, என்ன அது? இதோ பார். சி, பொம்மை விளையாட்டு இவ்ளோதானா? இது வெறும் பொம்மை கிடையாது, ரேசிங் கார். ஓஹோ, அப்பனா இதுதான் உன்னோட புது பொழுதுபோக்கா? ஆமா, இதுதான் என் புது பொழுதுபோக்கு. சரி, உன்னோட பழைய பொழுதுபோக்கெல்லாம் என்ன ஆச்சு? உன்னோட கிட்டார், அப்புறம் ஒரு பெரிய மரம் வளர்த்தியே, நடுவுல மரத்தை வச்சுக்கிட்டு எதையோ உடைச்சுக்கிட்டு. ஓ, இதோ இங்க பாரு. போரிஸ் கண்ணா, சரி, இந்த புது பொழுதுபோக்கு எத்தனை நாளைக்கு நீடிக்கும்? இது மத்த விஷயங்கள மாதிரி கிடையாது. இத நான் விடவே மாட்டேன். எனக்கு இந்த கார் ரேஸ் ரொம்ப பிடிக்கும். என்ன சத்தம் வருது பாரு. ஆனா இதுக்கு பெரிய கும்பல் வேணும். கும்பல்னா நானா? அட, நான் யோசிக்கவே இல்லையே. நீ வந்தீனா ரொம்ப நல்லா இருக்கும், ஜாலியாவும் இருக்கும். என்ன விட்டா உனக்கு வேற ஆளே கிடைக்கலையா? ப்ளீஸ் ஜெசிகா. சரி விடு, நானே உதவுறேன். ஆனா நீ ஒரு சத்தியம் பண்ணணும். ஒரு வாரம் கழிச்சு இது பிடிக்கலன்னு சொல்லக்கூடாது. நிச்சயமா சொல்ல மாட்டேன். சாட்சிக்கு இதோ போரஸ் இருக்கான். நான் வாக்கு மாற மாட்டேன். கோர்டன் கொடுத்த வாக்க காப்பாத்துவானு எனக்கு நிச்சயமா தெரியாது. ஆனா அவன் என் தம்பி. நான் நிச்சயமா அவனுக்கு உதவி செஞ்சுதான் ஆகணும். அடுத்த நாள் நாங்க ரேசிங் கார் கிளப்புக்கு போனோம். அங்க ஒரு பெரிய அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருந்தது. நிச்சயமா நாங்க இதை எதிர்பார்க்கவே இல்ல. அங்க கார் ரேஸ் ஒரு பெரிய பிசினஸ் மாதிரி நடந்துகிட்டு இருந்தது. அது நிஜமான ரேஸ் மாதிரியே இருந்தது. எல்லாரும் ஃபார்முலா 1 ரேஸ் மாதிரி அதை நடத்திக்கிட்டு இருந்தாங்க. என்னால இத பண்ண முடியாது. இவங்களோட போட்டி போட என்னால முடியாதுப்பா. நில்லு கோர்டன், எங்க போற? ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே முடியாதுன்னு சொல்லாத. என்னால முடியாது. இவங்க கூட நீ இன்னும் போட்டி கூட போடல, அதுக்குள்ள எப்படி முடியாதுன்னு சொல்ற? அட ஆமா, நீ சரியாதான் சொல்ற. நான் முயற்சி பண்றேன். ஆனா என் சின்ன பொம்மையில தான் ஆரம்பிப்பேன். சரி, ட்ராக்க நீ நல்லா முதல்ல கவனமா பாத்துக்கோ. அப்பதான் நீ ரேஸ்ல போகும்போது எங்க திரும்பணும்னு கரெக்டா தெரியும். சரி சரி, மெதுவா போனது போதும். இனிமே கொஞ்சம் ஸ்பீடா போலாமா? நான் ஃபுல் ஸ்பீட்ல போயிட்டு இருக்கேன். என்னது, ஃபுல் ஸ்பீட்ல போயிட்டு இருக்கியா? இவ்வளவுதானா? ஆமா, நான் தான் அப்பவே சொன்னேன்ல என்னால முடியாதுன்னு. நிச்சயமா நான் தோத்து தான் போவேன். பிரமாதம், அந்த காரை பாரு. அப்போ நீ ரேஸுக்கு தயாரா? இல்ல, தயாரா இல்ல. ஆமா, நாங்க தயாரா இருக்கோம். ஓகே. ஜெசிகா, இத நீ உன் வாழ்க்கையில மறக்கவே முடியாது. அப்படி ஒரு அடியா இருக்கும். ஜெசிகா, எனக்கு அடிபட விருப்பமே இல்ல. கவலைப்படாத கோர்டன், என்ன ஆனாலும் சரி, நான் சில ஆல்ட்ரேஷன் எல்லாம் நம்ம காருக்கு பண்றேன். அதுக்கப்புறம் யார் அடி வாங்குறாங்கன்னு பொறுத்திருந்து நீயே பாரு. ஓகே, நாம ரேஸ் ஆரம்பிக்கலாம். ஓகே கோர்டன், அப்படிதான். நல்லா ஃபாஸ்டா போ. நல்லா கண்ட்ரோல் பண்ற. இன்னும் கான்சென்ட்ரேட் பண்ணு. வின் பண்ணிடலாம். வெரி குட் கோர்டன், வேகமா வா. அங்க பாரு, நீ தான் ஜெயிக்க போற. அவ்வளவு சீக்கிரமா? என்கிட்ட டர்போ இருக்கு. என்னது, டர்போவா? டர்போவா? ஆமா, நம்பிக்கை இல்லையா? இப்ப பார், டர்போ. ஹே கோர்டன், நீ விழ போற. என்னது? போலாமா ஜாக்? தோத்து போனவங்க கிட்ட இனிமே நமக்கு என்ன பேச்சு? ஜெசிகா, நீ தோத்து போயிட்ட. நாங்க தோத்து போகல. என்ன கோர்டன்? நம்ம கார் உடைஞ்சு போச்சு. நாம தோத்துட்டோம்னு நினைக்கிறேன். காரோட கதி எப்படி இருக்குன்னு பாரு. ஆமா ஜெசிகா, நீங்க தான் தோத்து போனவங்களையே பயங்கரமா தோத்து போனவங்க. இப்ப நீங்க அழற நேரம். அப்படியா? நாங்க உன்ன சூப்பர் காரோட வந்து சந்திக்கிறோம். நீ டர்போ தானே வச்சிருக்க. ஆனா நான் டர்போவுக்கே டர்போ வைக்கிறேன் பாரு. அப்படியா? டர்போவுக்கே டர்போவா? நல்லா காமெடி பண்ண கத்துக்கிட்ட. ஆமா, நல்ல காமெடி. மறுபடியும் தோக்க போற. இத சரி பண்ணிடலாம் நினைக்கிறேன் கோர்டன். ஆனா சரி பண்ணதான் எதுவுமே இல்ல. கோர்டன், கோர்டன், கோர்டன்.
நீ விட்டுட்ட மாதிரி இருக்கு. மாதிரி இல்ல, நான் விளையாட்டையே விட்டுட்டேன். ஆனா விட மாட்டேன்னு என்கிட்ட சத்தியம் பண்ணிருக்க. முடியாத விஷயத்துக்கு எதுக்காக டைம் வேஸ்ட் பண்ணணும்? நீ நல்லதா விளையாடுன, ஆனா கொஞ்ச நேரத்துக்கு. ஒண்ணும் இல்ல, உனக்கு என்னோட உதவி வேணும். சரி, என்கிட்ட என்ன இருக்கு பாரு. சனிக்கிழமை அன்னைக்கு பெரிய ரேஸ் இருக்கு, நீயும் அதுல கலந்துக்கோ. கலந்துப்பேன். என் கார் உடைஞ்சு போகாம இருந்திருந்தா இப்ப என் கார் என்கிட்ட இல்ல, அத வாங்கவும் முடியாது. ஆனா இத நீ இப்படியே விட்டுட கூடாது கோடன். உனக்கு நான் சூப்பரான கார் செஞ்சு கொடுக்கறேன். முதல் காரை விட சூப்பரானது. எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுத்து பாரு. சரி, நான் வேற வாக்கு கொடுத்துட்டேன். ஓகே. அடுத்த நாள் நானும் கோடனும் புது கார் செய்யறதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தோம். பலனை பார்த்து நானே ஆச்சரியப்பட்டேன். ஆஹா, ரெடி ஆயிடுச்சு. கோடன் ஜிப்பர் 2. இதுல டபுள் டர்போ பவர் இருக்குல்ல? இல்ல கோடன், இதுல ஹைப்பர் ஜூம் இருக்கு. பிரமாதம். நாங்க இந்த கார் ரேஸ்ல கலந்துக்க ரொம்ப சீரியஸா தான் வந்தோம். ஆனா இங்க இருக்கவங்க எல்லாம் பார்த்தா சீரியஸ் இல்ல, பயங்கர சீரியஸா தான் இருந்தாங்க. கோடனோட ஜிப்பர் 2 கார் மத்த எல்லா காரையும் ஒரே அடியில அடிச்சிடும். டிரைவர் ஒழுங்கா இருந்தா போதும். பாரு ஜாக், லூசி ஜெசிகா தம்பியோட வந்திருக்கா. இன்னைக்கு நடக்க போற ரேஸ்ல கோடன் தான் ஜெயிப்பான். ஏன்னா அந்த பிரைஸ்ல ஏற்கனவே கோடன் பேர் இருக்கு. அப்படியா? தோத்து போனவங்க பேர் பிரைஸ்ல எழுதுனதை நீ கேள்விப்பட்டிருக்க? அவங்க வளர்றாங்க ஜேம். ஆமா, ஆனா ஏன் தான் தெரியல. இது தோத்து போறவனோட கார் கிடையாது. இல்லதான், ஆனா தோத்து போறவன் கையில இருக்கிறது தான் பரிதாபமா இருக்கு. அது என்ன தம்மா துண்டு காரு? ஆமா ஆமா, ஆனா இந்த கார்ல ஹைப்பர் ஜூம் இருக்கு. அப்படின்னா என்னன்னு உனக்கு தெரியுமா? ஹைப்பர் ஜூம்னா என்ன? அப்படின்னா பொறுத்திருந்து பாரு. ஹைப்பர் ஜூம்னா என்னன்னே தெரிய மாட்டேங்குதே. இதுக்கு நாம என்ன செய்யணும்னு உனக்கே நல்லா தெரியும். உனக்கு யோசனை வந்துருச்சு போல இருக்கு. வந்துருச்சு. ஓ, இதுதான் உன்னோட யோசனையா? நீ சொன்னது எதுவுமே எனக்கு புரியல. ஆனா புரிஞ்ச மாதிரி காட்டிக்கணும், இல்லன்னா திட்டுவேன். உன்னை வச்சுக்கிட்டு நான் எப்படித்தான் ஜெயிக்க போறனோ. இங்கே இரு. ஃபைனலுக்கு போகணும்னா கோடன் பிலிமினரி ரேஸ்ல ஜெயிச்சாகணும். ஆனா இது ஒண்ணும் அவனுக்கு பெரிய விஷயம் கிடையாது. நான் ஜெயிச்சிட்டேன் ஜெசிகா, நான் ஜெயிச்சிட்டேன். அப்படியா? ஏன் ஜெசிகா இன்னும் ஹைப்பர் ஜூம் யூஸ் பண்ணவே இல்ல? ஏன்னா அதுக்கு அவசியம் ஏற்படல. தேவைப்படும் போது யூஸ் பண்ணிப்பேன். உன் மூஞ்சிய பார்த்தா ரொம்ப வருத்தமா இருக்க மாதிரி இருக்கு. என்ன பார்த்தா டென்ஷனாவா இருக்கு? உன்னை பார்த்தா டென்ஷனா இல்லையே. டென்ஷனா இருந்தா தானே. தள்ளி நிலுங்க. அடுத்தது ஜிம் வரான், அவன் ஜெயிக்கணும். இது ரொம்ப ஈஸியா இருக்கு. ஏய், காம்படிஷன் பூரா இப்படித்தான் இருக்கும்னா ரொம்ப ஈஸியா ஜெயிச்சிடலாம். ஆமா. இதுவரை நடந்த போட்டிகளின் விவரம் உங்களுக்கு அறிவிக்கப்படும். ஓகே கார்டன், டென்ஷனே ஆகாத. கார் ட்ராக்ல இருக்க மாதிரி மட்டும் பாத்துக்கோ. அப்புறமா ஹைப்பர் ஜூம் யூஸ் பண்ணு. ஜெசிகா, இது இந்த நகரத்திலேயே பெரிய கார் ரேஸ் ஆச்சே. ஆமா, மறக்காத. நீ தான் இதுல ஜெயிச்சே ஆகணும். ஆமா, நான் ஜெயிச்சு தான் ஆகணும். என்ன பண்ணணும் தெரியல. போய் பண்ணு. நான் போய் என்னோட ஜீப்பை எடுத்துட்டு வரேன். ஓகே ஜாக், நீ அதையே யூஸ் பண்ணு. அம்மா கூட அததான் சொன்னாங்க, வேற எதையும் யூஸ் பண்ணாதேன்னு. ஜிம்மையும் ஜாக்கையும் பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தேகமா இருக்கு. அவங்க நடந்துக்கிற விதமும் அப்படிதான் இருக்கு. லேடீஸ் அண்ட் ஜென்டில்மேன், இப்பொழுது போட்டிகள் ஆரம்பமாக இருக்கின்றன. போட்டியாளர்கள் தயாராக இருக்கின்றனர். www.toonworldtamil.com நீ சூப்பரா போற கார்டன், கண்ட்ரோல்லயே இரு. இப்போ டர்போ டைம் ஆரம்பம். டர்போ ஓபன். உன் சக்தி எல்லாம் பயன்படுத்து கார்டன். எனக்கு இன்னும் டர்போ வேணும். நிறைய டர்போ வேணும்னு சொன்னேன். ஓகே, அவ்வளவுதான் கார்டன். என்ன செய்யணும்னு தெரியும்ல? ஹைப்பர் ஜூம். இப்ப எல்லாருக்கும் நம்ம திறமை என்னன்னு காட்ட போறோம். எனக்கு இன்னும் நிறைய டர்போ வேணும்னு சொன்னல. என்னது? ஜிம் யார்கிட்டயும் பேசுறான். என்னன்னு பார்க்கணுமே. எனக்கு சந்தேகமா இருக்கு. ஓ, இப்படிதானா? ஜிம்மோட கார் வேகமா போக அடியில வேக்யூம் கிளீனரை வச்சிருக்கானா ஜாக்? நீ ஏமாத்துறேன்னா எனக்கும் ஏமாத்த தெரியும். டர்போ வேணும் ஜாக், டர்போ வேணும். டர்போ. இத ப்ளோ பண்ணிக்கிட்டு இருக்கான்ல. இப்ப இத கட் பண்ணவா? இப்ப பாரு. முடியல. என்னது இது? காரு என் பின்னாடி போகுது. நீயே அதை கண்டுபிடி. நீதான் என் காரை ஏதோ கெடுத்து வச்சிருக்க. ஏன்னா நீங்க ஏமாத்துனீங்க. ஓ, என்ன இது திடீர்னு இப்படி ஆகுது? இன்னும் கொஞ்சம் தூரம் தான். போ.
இனிமே அடுத்த முறைங்கிறதே கிடையாது ஜெசிகா, என்ன விட்டுடு. என்ன அவ்வளவுதானா? என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் முயற்சி பண்ணி பார்த்துட்டேன். சரி, இந்த ஹாபிய நீ ஒரு வாரமா எடுத்துக்கிட்டு இருக்க. இந்த ஹாபி என்னன்னாலும் நல்லா தானே இருக்கு. அநேகமா நான் மாறிடுவேன், அதுக்கப்புறம் உன்கிட்ட சொல்றேன். என்ன செடி வளர்க்க போறியா? அந்த மாதிரி தான், செடி வளர்க்கறது எவ்வளவு முக்கியம்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இத நான் காடாக்க போறேன். நிச்சயமா ஒரு நாள் அவன் பெர்மனண்டா ஒரு ஹாபியை எடுத்து பண்ண நினைக்கிறேன். நிச்சயமா அது செடி வளர்க்கறதா இருக்காது. என்ன பக்கத்து வீட்டுக்காரன் தொலைச்சிடுவான். என்னது இது? ஆ, பார்க்க என்ன மாதிரி இருக்கு? ரொம்ப பயங்கரமா இருக்கு, வா ஓடி போயிடலாம். பரவாயில்லையே, இந்த ஹாபி ரொம்பவே நல்லா இருக்கே. கார்டன், நீ இதையே மெயின்டைன் பண்ணு.